காணப்படுகின்றன என்று நாங்கள் ஆதாரமாக கூற முடியும். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு வாழ்வியலில் கவிகளின் செல்வாக்கு எந்த அளவில் காணப்படுகிறது என்று பார்த்தால் கருவறை முதல் கல்லறை வரை எவ்வாறு இசை பாண்டித்யம் படுகின்றதோ மன்னன் வாழ்வியல்ல கவிகள் காணப்பட்டிருக்கின்றன. அதற்கு உதாரணமாக தாலாட்டு கவி, அங்கே தாலாட்டு கவி மன்னன் வாழ்வியலை காணப்படுவதற்கு தாலாட்டு கவி காணப்படுகிறது. கல்லறையை பார்க்கின்ற போது ஒப்பாரி கவி காணப்படுகின்றது. ஆசையை ஒரு பெண்ணிடம் கூறுவதற்கு ஆசை கவி காணப்படுகின்றது. தனது ஆசையை பெண் ஏற்காலம் எடுத்து இரங்கல் கவி அங்கே காணப்படுகின்றது. தூது கவியாக தனது தூது விடுவதற்கு காமம், மைனா, குடி என்ற இயற்கையின் இயற்கை பறவைகளை பயன்படுத்துகின்ற போது தூது கவிகள் காணப்படுகின்றது. அதே போன்று திட்டு கவிகள் காணப்படுகின்றது. ஒருவரோட கோபம் வருகின்ற போது ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்படுகின்ற போது திட்டுகின்றார்கள். அதை திட்டு கவிகள் அறக்கவிகள் என்று கூறுகின்றார்கள். வண்டில் குடையடிக்க மாடு ரெண்டு போர் பிடிக்க, வண்டில் குடையடிக்க மாடு ரெண்டு போர் பிடிக்க, அவனை கரடி சப்ப நீ கிருபை செய்வாய் ஆண்டவன். ஆண்டவனையே தனது எதிரியை தாங்கள் என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். அப்படி இங்க சொல்லப்படுற விடயம் என்ன? உணர்வுகளின் வெளிப்பாடாக கவிகள் காணப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அம்பர கவி காணப்படுகின்றது. ஒரு கேலி கிண்டல், எங்களுக்கு சமவேதோடையே காணப்படுகின்ற ஒரு தன்மை கேலி கிண்டல் செய்து நாம் நகையாடுவது, அதை காட்டுவதற்கு அம்பர கவி காணப்பட்டிருக்கின்றது. அதே போல வாதி கவி, எங்களது போட்டிகள், எங்களது பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆண் என்று சொல்லி ஒரு முக்காலத்திலே ஆணை பெண் தனிமையை சந்திக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் ஆண் பெண்ணாக பாவித்தும் பெண் தனது கனவு நாயகனை ஆணாக, இன்னொரு பெண்ணை ஆணாக நினைத்து கவிபாடுகின்ற மரபை வாதி கவி என்று அழைப்பார். இவ்வாறு மனிதர் மட்டக்களப்பு வாழ்க்கையில் வாழ்கின்ற மக்களது வாழ்வியல் இன்று நாங்கள் செல்போனிலே எங்களது உணர்வுகளை பரிமாறிக் கொள்கின்றோம், எங்களது தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த காலத்தில் உணர்வுகளின் வெளிப்பாடாக கவிகள் காணப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மட்டக்களப்பில் காணப்படுகின்ற ஜீவனோபாய தொழில் விவசாயம். அந்த விவசாயத்திலே பல பகுதிகள் படிப்பறை காணப்படுகிறது. விதைத்தல், காவற்பெருங்க, அதாபாரனுடைய காணப்படுகிறது. இந்த அனைத்து விடயங்களுக்கு ஒவ்வொரு வகையான கவிகள் காவற்பெறம் பார்த்தல், சூடுவித்த கவிகள், பல வகையான கவிகள் காணப்படுகின்றன. எனவே மனிதன வாழ்வியல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை கவிகள் காணப்பட்டது. அந்த கவிகள் ஒவ்வொன்றும் இன்று மருவி கொண்டு செல்கின்றது. இதை இள சமுதாயத்தினர் தூசு தட்டி அதை பாரம்பரியம் மிக்க ஒரு கலைவடிவமாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆய்வு நோக்கத்தை கூறி எனது ஆய்வு கட்டுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.